மேஷம் இருந்தா 3 நட்சத்திரம் இருக்கும். சோ மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்குமா இல்ல வேற வேற மாதிரியான மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பா வேற வேற மாதிரி மாற்றங்கள் இருக்கும். நட்சத்திரங்களை பொறுத்து ஒரு மாற்றம் இருக்குமா, அதுக்கும் மேல வயசை பொறுத்து மாற்றம் இருக்கு. வயதும் ஆமா, வயசை பொறுத்து. இப்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, 10+, 15+ அந்த மாதிரி இருக்காங்கன்னா வாழ்க்கையில மொதல் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும் 7 நாட்டு சனி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும்போது படிப்பினைகள், வேதனைகள், சோதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் ஜாஸ்தி. சோ அந்த வயசு அந்த ஒரு பாகம், 2வது பாகம், 3வது பாகம் சொல்ற மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி வரும். ஓகே மேம். இப்ப வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 10+, 15+ இருக்க குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த குழந்தைங்க இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நடக்கும்போது பிள்ளைங்க குடுகுடுன்னு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சொல்லுவாங்க நிதானமா நட, கீழே விழுவ. அப்பா சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, பிள்ளை கேட்காது. ஆனா சனி சொன்னா நம்ம எல்லாருமே கேட்போம். எப்படி அப்படின்னா, நடக்கும் போது நிதானமா நடக்கலன்னா அவன் புரிய வைப்பான், வாழ்க்கைக்கான பாடத்தை கொடுப்பான். ஒரு தடுக்கி விழுந்து கால் அடிபட்டு 2 நாள் இல்லைன்னா சுளுக்கு பிடிச்சி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை நிதானமா நடக்கும். இதுதான் இந்த இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடியது. படிப்பினைகள் திருந்துவாங்க அப்படின்னு லைட்டா வந்து பெருசா கெடுத்துற மாட்டான், லைட்டா வந்து ஒரு தண்டனைகளை கொடுத்து திருத்துவான். இது எல்லாத்துலயும் நடக்கிறது, நிக்கிறது, சாப்பிடுறது, வேலை செய்யறது, அம்மாவை புரிஞ்சுக்கிறது. அம்மா தோசை சுட்டு கொடுத்தா கூட என்னத்த தோசை சுடுற நீ போய் மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கோன்னு எத்தனை குழந்தைங்க வந்து கிண்டலா பேசுதுங்க. இப்ப அந்த சாப்பாட்டுக்காக ஏங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை சனி